بسم الله الرحمن الرحيم. கடலூர் மாவட்டம் காணும் திசையெல்லாம் பலாமரங்களும் மாமரங்களும் முந்திரி தோப்புகளும் வாழைத்தோப்புகளும் நிறைந்திருக்கும் பகுதி. இந்த பகுதி மக்களில் அதிகமானோர் விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகளாகத்தான் இருக்கின்றார்கள். பன்ருட்டி பலாப்பழத்திற்கு உலகம் முழுவதும் மவுசு இருக்கிறது. இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமாகவும் 50 வருடத்திற்குரிய பாரம்பரியமாகவும் திகழ்ந்து வந்த விவசாய பூமியை ஒரே நாளில் புரட்டி போட்டது ஒரு புயல். அலையா விருந்தாளியாக தானே வந்தது தானே புயல். புயலின் பாதிப்பை கடலூர் மாவட்டமும் கொஞ்சம் சுவைத்து பார்த்தது. கடினம், மிக கடினம். இதோ வான் நோக்கி உயர்ந்து நின்ற வாழை மரங்கள் வலுவிழந்து வீழ்ந்தன. எது கொண்டு அசைத்தாலும் அசைக்க முடியாத சாலையோர புளிய மரங்கள் சருகை போல சாய்ந்தன. கடலூர் நகரம் கலையிழந்து போனது. இப்படி ஒரு பாதிப்பை இந்த மாவட்டம் இதுவரை கண்டிருக்கவில்லை. காற்றின் கடும் சீற்றத்தால் சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்தது இந்த கடலூர். தங்களின் வாழ்வாதாரங்களை இழந்து வீடுகளை இழந்து கடும் பாதிப்பில் கடலூர் மக்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கும் போது அரசியல்வாதிகளும் அரசியல் இயக்கங்களும் ஏன் அரசாங்கமும் கூட பாதித்த பகுதிகளை பார்வையிட்டுக் கொண்டு மட்டும் இருந்து நிவாரணப் பணிகளில் மெத்தனம் காட்டிக் கொண்டிருக்கும் போது இந்த மக்கள் பேரியக்கமான தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் நிவாரண உதவிகளோடு நேரடி களத்தில் இறங்கியது. கடந்த 4ஆம் தேதி புதன்கிழமை கடலூரில் களமிறங்கினார்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தலைமை நிர்வாகிகள். பன்ருட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் மாவட்டமாகிய கடலூரிலும் பாண்டிச்சேரியிலும் ஏற்பட்ட தானே புயல் காரணமான சீற்றத்தினால் லட்சக்கணக்கான வீடுகள் அழிந்திருக்கிறது. வீடுகள் இன்றி நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த தருணத்திலே மத்திய மாநில அரசாங்கம் உடனடியாக நிவாரண பணியிலே களமிறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் கோரிக்கை வைத்தாலும் அதிலே மெத்தன போக்கை கடைபிடிக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்கத்தை மறுபக்கம் கடும் கண்டனமாக தெரிவித்தாலும் மனிதநேயமிக்க ஒரு சமுதாயம் இந்த பாதிப்பை கண்ட உடனேயே தன்னால் இயன்ற அளவிற்கு உதவி செய்யக்கூடிய மனோபக்குவம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக முதல் கட்டமாக எங்களால் உங்களுக்கு பரிபூர்ணமான மன திருப்தியோடு உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் ஓரளவு இயன்றளவு உதவியை செய்ய வேண்டும் என்று எல்லா மக்களிடத்திலும் இதை வலியுறுத்தி தற்போதைக்கு கிடைத்த சொற்ப பொருளாதாரத்தை அந்த பணத்தை வாங்கி அதை ஒரு 4 வேளைக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களுக்கு 2000 ரூபாய் என்று மதிப்பு போட்டு பொருளாக கொடுத்து ஏமாற்றிவிடக் கூடாது. அந்த தவறான காரியத்திலும் ஈடுபட்டு விடக்கூடாது. எந்த பொருளாதாரத்தை காசாக கொடுத்து இதை அப்படியே கொண்டு போய் அந்த மக்களுக்கு சேர்த்து விடுங்கள் என்று கொடுத்தார்களோ அந்த நோக்கம் சரிவர நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த பொருளாதாரத்தை உங்கள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊர்களுக்கும் தேடி சென்று
கண்ணியமான முறையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான், அதுவும் தகுதி உள்ளவர்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு பன்ருட்டியில் வைத்து உங்களுக்கு இந்த தொகையினை வழங்குகிறோம். இது முதல் கட்டமான உதவிதான். இந்த தொகையை அடுத்து இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்து கிடைக்கின்ற பொருளாதாரத்தை, மக்கள் தருகின்ற உதவிகளை உங்களுடைய தேவைக்கு ஏற்ப இன்னும் பல பாதிப்புக்குள்ளான மக்களையும் தேடி சென்று நாங்கள் உதவுவோம். பன்ருட்டிக்கு அருகிலே அப்படியே சிஎன் பாளையத்தில் ஒரு 6 குடும்பம் மொத்தமாக சேதமடைந்திருக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல அந்த சிஎன் பாளையம் குடும்பத்தார் கொடுத்துரும். தானே புயலால் கடும் பாதிப்புக்குள்ளாகிய மக்களை ஜாதி மதம் பார்த்திடாமல் தேடி பிடித்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தலைமை நிர்வாகிகள். எந்த வகைக்காக உதவிகள் சேர்க்கப்படுகிறதோ அந்த வகைக்காக மட்டுமே செலவிடப்படும் என்பதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஏரியா ரஹமத் நகருங்க. சுமார் 11 மணிக்கு ஆரம்பிச்ச காத்து 2 மணி வரைக்கும் லேசாக அடிச்சது. 4:30 மணியில இருந்து மிக வேகமாக அடித்து பல வீடுகள் நாசமாகிவிட்டது. பற்றாக்குறைக்கு அந்த வீட்டின் மீது மரமட்டைகள் எல்லாம் வீழ்ந்து செவுரெல்லாம் வீழ்ந்து விட்டதுங்க. நாங்கள் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் இன்றைக்கு 4 நாளாக ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க செய்த உதவியை கொண்டு எலக்ட்ரிக் கரண்ட், குடிக்க தண்ணி எதுவுமே கிடையாதுங்க. குடிக்கிற தண்ணி கூட கிடையாது, எலக்ட்ரிக் லைட்டும் கிடையாது. 2வது நம்ம தௌஹீத் ஜமாத் தலைவர், நம்ம ரஹமத் நகர் பள்ளிவாசலுடைய தலைவர், இவர்கள் காலையில் உங்களால் முடிந்த உதவி செய்து எங்களுக்கு வாழ வைத்திருக்கிறாங்க. ஆத்தங்கர ஆண்டிக்குப்பத்தில் நாங்க மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களால் யாரும் உதவி செய்யவில்லை. நாங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் வச்சு தெவித்து கொண்டோம். குடி தண்ணி எங்களுக்கு இல்லை. ஜமாத்தார்கள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். மரம், மட்டை, கொடி, கரண்ட் எல்லாமே எங்க வீட்டுல இருந்து விழுந்து விட்டது. சில வீடுகள் விழுந்து விட்டது. மக்கள் ரொம்ப தெவித்து கொண்டு இருக்கிறது. எங்க ஊர்ல தௌஹீத் ஜமாத் எங்களுக்கு உதவி பண்ணுச்சு. நேற்று 2 பேர் எங்களுக்கு எல்லாம் பார்வையிட்டு வர சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 7 பேர். ஆமா, இன்னைக்கு காசு கொடுத்தாங்க எங்களுக்கு. மேல்பட்டாம்பாக்கம் புயல் பாதித்த அன்றைய தினம் காலையிலேயே களமிறங்கிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மேல்பட்டாம்பாக்கம் கிளை சகோதரர்கள் அங்கிருந்த மக்களை அழைத்து பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவு வசதிகளை செய்து தந்தனர். வேறு எந்த அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ செய்திடாத நிவாரணப் பணிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டுள்ளதும் இன்றைக்கு தலைமையகம் மூலமாக உடனடி நிவாரணப் பணிகள் வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. அப்துல் சுபான் மோதிநாத் மேற்பட்டாம்பாக்கம் கடுமையான புயல் அடிபட்டிருக்க. இதுக்கு இதுவரைக்கும் எதுவும் உதவி கவர்மெண்டார் தௌஹீத் ஜமாத்தார் உதவி தான் நமக்கு வந்திருக்கு. இப்பொழுது நாம் கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கம் பகுதியில் இருந்து அந்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த பகுதியிலும் புயலால் கடுமையாக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேல்பட்டாம்பாக்கம் சக்கினாபி எங்க வீடு விழுந்து போச்சு. பாதி சோலைக்கு மேல விழுந்துடுச்சு. நாங்க ரொம்ப கஷ்டமான குடும்பம். தௌஹீத் ஜமாத்ல உதவி செஞ்சாங்க. என் பேர் பாபு. இந்த தானா புயல்ன்றது மிக பயங்கரமா பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்துல மேல்பட்டாம்பாக்கமும் ஒண்ணு. அதுல இதுவரையிலும் எந்த ஒரு அதிகாரிகளும் பார்வையிடாத நேர காலத்திலும் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மிக விரைவா அவங்களான உதவிய இந்த மக்களுக்கு எங்களுக்கு எல்லாம் செஞ்சது. நாங்க மிகவும் சந்தோஷமா இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது வரைக்கும் இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு. யாரும் அந்த உதவியும் செய்யல, பார்க்கல. தௌஹீத் ஜமாத் நேற்று பார்த்துட்டு இன்னைக்கு எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. 2000 உதவி கொடுத்துருக்காங்க பணத்தொகை. எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்குது. பட்டாம்பாக்கத்தில் உள்ள பல குடும்பங்கள் புயலால் பாதிக்கப்பட்டு சில நாட்கள் கழித்து நாம் நிவாரண பணியில் ஈடுபட்டாலும் கூட இந்த பகுதியை சார்ந்த நம்முடைய ஜமாத் சகோதரர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாத மக்கள்
பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவியாக பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள். அது குறித்து பட்டாம்பாக்கம் கிளை தலைவர் மற்றும் செயலாளர்கள் பேசுவார்கள். நான் மேல்பட்டாம்பாக்கம் டிஎன்டிஏ தலைவராக இருக்கிறேன். ஏழைப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை அனைவருக்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு பணம். யார் யார் குறிப்பிட்டமோ எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. மக்களை இங்க பள்ளியில் தங்க வைத்தோம். மேற்படி உடனடியாக நாங்கள் உணவு பொட்டலங்கள் ரெடி பண்ணி ஒரு மண்டபத்தில் வைத்து அனைத்து பிஸ்கட் பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு பிஸ்கட் மற்றும் பல வகையான தின்பண்டங்களை கொடுத்து உதவி செய்தோம். பிறகு பக்கத்தில் உள்ள ஊர்களில் சென்று போய் எங்கள் ஜெனரேட்டரை வைத்துக் கொண்டு அவர்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப தவித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் டாடா ஏசி எடுத்துக்கொண்டு வைத்து அவர்களுக்கு தண்ணி குறையை தீர்த்து வைத்தோம். பக்கத்தில் பிஎன் பாளையம், எழுமோடு, குச்சிப்பாளையம், கொங்கராயனூர் இந்த மாதிரி பல கிராமங்களில் மாற்று மத சகோதரர்களுக்கு மற்ற சகோதரர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்தோம். மேற்பட்டாம்பாக்கம் துணைத் தலைவராக டிஎன்டிஜே நாங்கள் இருக்கிறோம். இந்த புயல் நிவாரணம் புயல் அடித்தவுடன் உடனடியாக களத்தில் இறங்கி வேற எந்த அமைப்பு எந்த ஒரு கட்சியோ அரசியல் கட்சியோ செய்யாம சேவையை நாங்கள் செய்து மக்களுக்காக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாங்கள் செய்திருக்கிறோம். கடலூர் காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் வேரோடு சாய்ந்து கிடக்கின்றன தென்னை மரங்கள். தானே புயலால் தண்ணீர் கூட இல்லாமல் கடந்த சில நாட்களாக காய்ந்து கிடக்கிறது இந்த தண்ணீர் தொட்டி. தானே புயலின் பாதிப்புகளை மிக அதிகமாக உள்வாங்கிய கடலூர் நகருக்குள்ளே நாம் இப்போது பயணிக்கின்றோம். கருகிய மரங்களும் சாய்ந்து போன மின் கம்பங்களும் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் கடலூர் நகரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படுகின்றன. புயலால் பாதிப்படைந்த மக்களின் முகத்தில் ஒரு சிறிய மகிழ்ச்சி. தானே புயலினால பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில கடலூர் துறைமுகத்துல இதுவரைக்கும் கவுன்சிலரு எந்த ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிவாரணமும் எங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால நான் மேல தெரிவிச்சோம். இதுல தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஓட்டி கிளை கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கிளை நிர்வாகிகள் பார்த்துட்டு எங்க முதல் கட்ட நிவாரணமா 2000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் நிவாரணமா கொடுத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய கிருபை செய்யணும். குறைஞ்சது ஒரு 5 நாளா தண்ணி வசதி கூட இல்லாம ஒரு நிர்வாகம் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இதுல தலையிடல. ஒரு பத்திரிகை ஊடகங்கள் எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாதனால நாங்க இந்த உதவி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மூலமா நாங்க பெறப்பட்டிருக்கிறோம். அது பரங்கிப்பேட்டை போர்ட் நோவா என ஆங்கிலேயர்களால் பெயரிடப்பட்ட பரங்கிப்பேட்டை இன்றைக்கு புயலால் புரண்டு கிடக்கிறது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் பரங்கிப்பேட்டை கிளை சார்பாக தானே புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்றைக்கே நிவாரண உதவிகள் உடனடியாக வழங்கப்பட்டன. செயலிழந்து போன செல்போன்களை சார்ஜ் ஏற்றி கொடுக்க மணிக்கு ரூபாய் 30 50 வசூல் செய்த நேரத்தில் இலவசமாக செல்போன்களை சார்ஜ் செய்து கொடுத்தது இந்த பரங்கிப்பேட்டை கிளை. அரசியல் கட்சிகள் தங்களின் சக்தியில் 10% கூட நிவாரண உதவிகளை அறிவிக்காத நிலையில் மக்கள் பேரியக்கம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தன் சக்தியையும் மீறி இறைவனின் அருளை மட்டுமே நம்பி முதல் கட்டமாக ரூபாய் 10 லட்சத்தை நிவாரண உதவியாக அறிவித்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. மக்களை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னும் 2 நாள்ல வரோம்னாங்க. எங்களால் மாநில தலைமை மூலியமாக எங்களுக்கு 15 குடும்பம் ரொம்ப பாதிச்சு போச்சு, முஸ்லிம்கள் குடும்பம். அந்த 15 குடும்பத்துக்கு நிவாரண உதவி கொடுத்து உதவுனாங்க. நிவாரணத்தை பொருளாக வழங்கினால் அது மக்களின் தேவையை பூர்த்தி செய்யாது என்பதால் பணமாகவே வழங்கப்படுகின்றது. புயலால் நாங்க இந்த கரண்ட் இல்லாம தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பார்த்துட்டு போனாங்க. இப்ப நம்ம புயலால் பாதிக்கப்பட்ட ஊர்களில் ஒன்றான பரங்கிப்பேட்டையில இருக்கிறோம். இந்த பரங்கிப்பேட்டையில சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து நடுத்தரில் நிற்கக்கூடிய நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதுல
முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக நாம பல்வேறு நிவாரண பணிகளை செய்திருக்கிறோம். அது குறித்து சகோதரிகள் தங்களிடத்து தெரிவிப்பார்கள். என் பேர் வரலட்சுமி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாதிப்பு வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்துறீங்க. வீடெல்லாம் வந்து மேக்கூர் எல்லாம் போயிடுச்சு, ஃபுல்லா சுவர்லாம் வந்துருச்சு. இப்ப ரொம்ப நாங்க பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டை தான் இப்போதைக்கு இருக்கிறோம். இப்போதைக்கு எங்களுக்கு வீடு வசதி இல்லாம இவங்க எல்லா உதவியும் வந்து பார்த்தாங்க, பிஸ்கெட்லாம் வந்து கொடுத்தாங்க. இப்ப 2வது பணம் உதவி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தாங்க. அவங்க இது எந்த உதவியும் எங்களுக்கு செய்யவே இல்லை. எங்க அம்மா வீட்டுல தான் நாங்க இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எங்க வீட்டுக்காரங்க முடியல, வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்க போட்டுக்கு தான் போவாங்க. அன்னைக்கு கூலி தொழில் தான். இப்போதைக்கு வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப எங்க அம்மா வீட்டுல தான் நாங்க இருக்கிறோம். இப்ப இங்க அதெல்லாம் எதுவுமே ஒன்னும் செய்யல. ஆமா, சுத்தமா எங்க வீடுக்கு மேற்கூரை போயிடுச்சு. ரொம்ப வீடு சுத்தமா தரையோட தரையா விழுந்தே போயிடுச்சு. எந்த வசதி, தண்ணி வசதி எதுவுமே இல்லாம ரொம்ப சாக்கடையில இருக்கோம் நாங்க. எங்களுக்கு எந்த வசதியே கிடையாது. தண்ணி வசதியும் இப்ப இல்ல, எந்த ஒரு குடிநீர் வசதியும் கிடையாது. ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கும். வீடும் ரொம்ப இதான் பாத்துட்டு வந்தது எல்லாமே கஷ்டம் தான். என் பேர் காத்தாய். என் பேர் சரசுங்க. பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். வீடெல்லாம் போயிடுச்சு. ஜமாத் வந்து எங்களுக்கு உதவி பண்றாங்க. 2000 கொடுத்தாங்க. மழையில பாதிக்கப்பட்டு வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் நனைஞ்சு வீணா போயிடுச்சு. கூரை எல்லாம் பிச்சுட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த ஜமாத்துல எங்களுக்கு 2000 ரூபாய் உதவி பண்ணிருக்காங்க. என் பேர் செந்தமிழ். இது மாதிரி எங்களுக்கு புயலால பாதிக்கப்பட்டுருச்சு. எங்க வீட்டுக்காரர் பேர் செந்தில்குமார். போட்டுக்கு தான் போறாங்க. எங்க வீடு ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால ஜவுதி சமாத் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிருக்காங்க. பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டை தானே புயலால் கடலூர் பாதிக்கப்பட்டதைப் போல இந்த பாண்டிச்சேரி பகுதியும் பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கிருக்கும் கிளை சகோதரர்கள் நிதிகளை திரட்டி நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கின்றார்கள். இதனோடு சேர்த்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமையகத்திலிருந்து வந்த நிர்வாகிகள் நிவாரண உதவிகள் வழங்கும் காட்சிதான் இது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சாகுல் மீது. நாங்க அரசூர்ல இருக்கிறேன். இந்த மாதிரி மழை பெஞ்சு காத்தடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பாதிப்புல இருந்தேன் நான். அந்த டைம்ல சவுதி இந்த தௌஹீத் ஜமாத்து எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. 2 மணில இருந்து பூரா கூரை எல்லாம் அமிஞ்சு போச்சுங்க. ஓவரான காத்து அடிச்சு ரொம்ப ஜுலம் பண்ணிடுச்சிங்க. வெளியே போற அளவுக்கு ஊடு அப்படியே அமுந்து போச்சுங்க. பூராமே கூரை பூரா அமுந்து போச்சுங்க. வெளியே வராத அளவுக்கு பூரார் வந்து எங்களை இழுத்துன்னு போய் ஒரு வீட்டுல பந்தோபஸ்து பண்ணாங்க. ஐயா ரொம்ப வேகமான காத்துங்க. ரொம்ப ஜுலம் பண்ணிடுச்சிங்க. ரொம்ப நஷ்டமாயிடுச்சிங்க. சுல்தான்பேட்டில் தாங்க இருக்கிறேன். இந்த அட்ரஸ்ல தாங்க இருக்கிறோம். நம்ம ஐயா நமக்கு உதவி செய்தாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சோறு கஞ்சி எல்லாம் சோறு எல்லாம் போட்டி கொடுத்தாங்க. அரிசி கொடுத்தாங்க சார். அரிசி கொடுத்தாங்க. 10 கிலோ அரிசி கொடுத்தாங்க. 2 வாட்டி சோறு ஆக்கி போனு கொடுத்தாங்க. அப்பப்ப ரொம்ப அவங்க எங்களுக்கு சேவை செய்யறாங்க. ரொம்ப உதவி செய்யறாங்க ஐயா நமக்கு. என் பெயர் பஹாருதீன். நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதுவை மாவட்ட செயலாளராக இருக்கேன். இங்கே வந்துட்டு கடந்த வியாழக்கிழமை இரவு வெள்ளி காலையில அடிச்ச தானே புயலின் காரணமாக பாண்டிச்சேரி மாநிலம் முழுவதும் மிக கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சோதனை. நல்லவங்களுக்கான சோதனை, கெட்டவங்களுக்கான ஒரு எச்சரிக்கையா இருக்கு. அப்போ இந்த சேதத்தினால பாத்தீங்கன்னா புதுவை மாநிலத்தில் இருக்க அனைத்து சாலைகளும் வந்துட்டு அங்க இருக்க மரங்கள்லாம் விழுந்து கடுமையா பாதிக்கப்பட்டது. மறுநாள் காலையில விடிஞ்சா பால் இல்ல, போக சாலை இல்ல, தண்ணி இல்ல, மின்சாரம் இல்ல, ஒட்டுமொத்த மாநில நிர்வாகமே முடங்கி போச்சு. அப்ப நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் இந்த சுல்தான்பேட்டையை முதற்கொண்டு உட்பட்ட எல்லா மஹல்லாக்கள் நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிளை இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் போய் இந்த குற்ற மழையிலையும் காத்திலையும் அதனுடைய சேதாரத்தை கணக்கிட்டு உடனடியா நம்ம சகோதரர்கள் அனைவரிடத்திலும் நம்ம வந்துட்டு இது சம்பந்தமான பொருளாதார உதவி கோரியதன் அடிப்படையில் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இருந்து இங்க வந்த நிவாரண பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு பை வந்துட்டு ஒரு 700 ரூபாய் மதிப்புள்ள பை கொடுத்திருக்காங்க. ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு சேலை, அவசர தேவைக்கான உணவுப் பொருட்கள் எல்லாம் போட்டு சின்னதா ஒரு பாக்கெட் போட்டு
நம்ம சுல்தான்பேட்டை கிளை முழுக்க கொடுத்திருந்தோம். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனைத்து சகோதரர்களும் கொடுத்திருந்தோம். இது சம்பந்தமான தகவல்களை உடனடியாக நம்ம மாநில தலைமைக்கு தெரிவிச்சதன் அடிப்படையில் மாநில நிர்வாகம் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு இன்னைக்கு வந்துட்டு சுல்தான்பேட்டை கிளை தமிழகம் முழுக்க கடலூர்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. இப்ப சுல்தான்பேட்டை கிளையில வந்துட்டு உடனடி உதவியாக ஒரு 2000 ரூபாயை வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும், உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட வீடு கூரை பறந்தவங்க, இருக்க தங்க இடம் இல்லாதவங்க, உணவு இல்லாதவங்க, அந்த மாதிரியான உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் உடனடியாக வர வச்சு நம்ம ஜமாத் மூலமா தகுதி வாய்ந்த நபர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு உதவி கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள்லாம் வந்துட்டு அதை சந்தோஷமா ஒரு சமயத்துக்கு தகுந்த உதவியா நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு ஜமாத் வந்துட்டு ஒவ்வொரு கிளையிலையும் வந்துட்டு வசூல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த ஜும்மால வசூல் செய்ய போறோம். மக்களுக்கு படிப்படியா தேவை அவங்களுடைய சகஜ நிலைக்கு அவங்க வருகிற வரைக்கும் நம்ம சகோதரர்கள் அல்லாஹ்வோட உதவினால எவ்வளவு செய்ய முடியுமோ இன்ஷா அல்லாஹ் செய்யலாம்னு இருக்கிறோம். துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பாண்டிச்சேரியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கோட்டக்குப்பமும் இந்த புயலின் பாதிப்பில் இருந்து தப்பவில்லை. கோட்டக்குப்பத்திலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தலைமை நிர்வாகிகள் நேரில் சென்று அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தானே புயலால் பாதிக்கப்பட்ட பல்வேறு கடலோர பகுதிகளில் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் கோட்டக்குப்பமும் ஒன்று. இந்த பகுதிகளிலும் பல சகோதர சகோதரிகள் தங்களுடைய வீடுகளை இழந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் நம்முடைய ஜமாத் சார்பாக உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம புயல் வருவதை முதல்ல தெரியப்படுத்தினாங்க. அப்போ நாங்கள் அலட்சியமாக தான் இருந்தோம். ஆனால் இதே மாதிரி பல முறை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்தோம். அப்புறம் இரவுல மணி 11 மணி அளவுக்கு லேசாக காற்று ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வீட்டில் நாங்கள் இருந்துட்டு இருக்கும்போது பயமாக இருந்தது. அப்போ அந்த இடம் ரொம்ப இதாக இருந்தது, மோசமாக இருந்ததுனால பக்கத்தில் ஒரு கல் இடத்துல போய் நாங்கள் அடைக்கலமாக ஆகிட்டோம். அப்போ அந்த கல் இடத்துலயே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சத்தம் காதில் வந்தது. அப்போ என்னுடைய வீடு தான் அந்த மாதிரி விழுந்தது போனதுன்னு ரொம்ப அது அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் விடிஞ்சு போய் பார்க்கும்போது செவரெல்லாம் கொஞ்சம் வீரில் விட்டு போய் எல்லாம் மரம்லாம் அசைச்சு இதுவாக இருந்தது. மேல அட்டையை பூரா ஒன்றும் இல்லாமல் கிளப்பிடுச்சு பூராவும். நாங்கள் உயிர் தப்பிச்சது எங்களுக்கு ரொம்ப ஆண்டவனுடைய கயிறு. நீங்கள் அதெல்லாம் எங்களுக்கு உடனே நிவாரணம் பண்ணது நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். இதை மாதிரிலாம் நீங்கள் செய்யறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவன் உங்களுக்கு நல்ல மாதிரியாக ராமத்தை செய்யணும். வளம் கொளிக்கும் கட்சிகளும் அமைப்புகளும் நிவாரண களத்தில் இன்னமும் மெத்தனம் காட்டிக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை முதற்கட்டமாக வழங்கியது? இது உங்களால் மட்டுமே சாத்தியமானது. ஆனால் இந்த உதவி இவர்களுக்கு செய்யப்பட்ட முதல் உதவி மட்டுமே. இவர்களுக்கு முழுமையாக உதவி செய்வதற்கு இந்த ஜமாத் உங்களின் உதவியை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. இந்த உதவிகளை பெற்றவர்கள் ஆறுதல் அடையக்கூடிய அளவிற்குத்தான் நாங்கள் அவர்களுக்கு முதல் உதவி செய்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஆனந்த பெருமூச்சு அடையக்கூடிய அளவிற்கு நம்மால் உதவி செய்வதற்கு போதுமான பொருளாதாரம் இல்லை. முதல் கட்டமாக கடலூர் மாவட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் நிவாரண பணிக்காக வேண்டி ஒதுக்கி முழுக்க முழுக்க பணமாகவே அவர்களுக்கு கொடுத்து வருகிறோம். இதற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை அள்ளி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும். அவர்களே வெற்றி பெற்றோர். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 104.
بسم الله الرحمن الرحيم. வங்கக்கடலில் நிலை கொண்ட தானே புயல் கடலூர் மாவட்டத்தை புரட்டி போட்டு அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரங்களை சிதைத்துச் சென்றது. புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகளை பார்வையிட்ட அரசியல் கட்சிகள் அதை வைத்து தங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள மட்டுமே பயன்படுத்திக் கொண்டன. ஆளும் அரசாங்கமும் கூட சரியான முறையில் நிவாரண உதவிகளை வழங்கிடவில்லை. தானே புயலின் பாதிப்புகளை அந்த பகுதி மக்கள் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். காரணம், புயலுக்கு தங்களின் வாழ்வாதாரங்களை பறிகொடுத்த அந்த மக்களுக்கே அதனுடைய வழி தெரியும். 50 வருடங்களாக பலன் தந்த, பணம் தந்த மரங்கள் எல்லாம் பரிதாபமாக சாய்ந்து விட்டன. புயலின் தாக்கத்தால் குடியிருந்த வீடுகள் கூட சரிந்து வீழ்ந்தன. தொழில் செய்யும் உபகரணங்கள் எல்லாம் சேதமடைந்தன. உதவிகள் இல்லாமல் கடும் துயரத்தில் உள்ளான மக்கள் அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியாவது கிடைக்குமா என காத்து நின்றபோது மக்களின் துயரத்தை அறிந்து கொண்ட ஒரே மக்கள் இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் நேரடி நிவாரண களத்தில் இறங்கியது குறிப்பிடத்தக்கது. தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் தேவை என்பதை கருத்தில் கொண்டு கடந்த 4/1/2012 அன்று புயல் பாதித்த கடலூர் மாவட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். பன்ருட்டி, மேல்பட்டாம்பாக்கம், கடலூர் ஓட்டி, பரங்கிப்பேட்டை, சுல்தான்பேட்டை, தோட்டக்குப்பம் ஆகிய புயல் பாதித்த பகுதிகளில் நேரடியாக சென்று அந்த பகுதி மக்களுக்கு நிவாரண உதவியாக ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 2000 வழங்கியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இதற்காக முதல் கட்டமாக ரூபாய் 10 லட்சம் நிதியை ஒதுக்கியது இந்த ஜமாத். யானை பசிக்கு சோளப்பொரி என்பது போல கடும் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை அவர்களுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. அது மட்டுமின்றி இந்த புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இந்த முதலுதவித் தொகையை கூட வழங்கிவிட முடியவில்லை. மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள், அடுத்த நிலையில் பாதிப்புக்குள்ளானவர்கள் என்பதை அளவுகோலாக வைத்து சென்ற முறை நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. விளம்பரம் தேடும் அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் புயல் பாதித்த சில தினங்களுக்கு மட்டுமே அங்கே முகாமிட்டு பார்வையிட்டு விட்டு இன்றைக்கு அதை முழுமையாக மறந்துவிட்டு தங்களின் வழக்கமான பணிகளை பார்க்க துவங்கிவிட்ட போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் மீண்டும் ஒரு முறை நிவாரண களத்தில் உதவிகளை கொண்டு சேர்த்தது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை விளம்பரத்திற்காகவோ பணிகளை காட்டி பதவிகளை பெறுவதற்காகவோ எந்த நேரத்திலும் செயல்பட்டதும் இல்லை, இனி செயல்பட போவதும் இல்லை இன்ஷா அல்லாஹ். அதன் காரணமாகத்தான் முதற்கட்ட உதவிகளை வழங்கியதோடு நிறுத்திவிடாமல் 2ஆம் கட்ட உதவிக்காக மக்களிடம் நிதி திரட்ட துவங்கியது. இறைவனின் மாபெரும் கிருபையால் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட பல சகோதரர்கள் தங்களின் பொருளாதார உதவிகளை வாரி வழங்கினார்கள். கணக்கு வழக்குகளில் கரை படிந்திராத தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சேவையை நன்கு அறிந்து வைத்திருக்கும் இஸ்லாமிய சமூகம் வாரி வழங்கிய இந்த நிவாரண உதவிகளை கொஞ்சமும் தாமதித்திடாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக சென்று வழங்கியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். கடந்த 17/1/2012 செவ்வாய்க்கிழமையன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில நிர்வாகிகள் மீண்டும் ஒருமுறை கடலூர் பகுதிக்கு சென்று நிவாரண உதவிகளை வழங்கினார்கள்.
ஏற்கனவே நிவாரண உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் அதில் பயன் பெறாத இரண்டாம் கட்ட பாதிப்புக்குள்ளான பயனாளிகள் இம்முறை வழங்கப்பட்ட நிவாரண உதவிகளை பெற்றுக் கொண்டார்கள். மேல்கோரப்பட்டுங்க, பண்ருட்டி வட்டம். என் பேர் அன்வர் அலி கான். புயல் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நாங்கள். எங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலேருந்து ஒரு முறை முதல் கட்டமாக உதவி பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது கட்டமாக கொடுத்த உதவியில் நாங்கள்லாம் பயனடைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு தேதியில் காலையில் 10:30 மணிக்கு மேலே எல்லாரையும் வரவழைச்சு இந்த உதவி செஞ்சிருக்கிறாங்க. 2000 எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி. என் பேர் தாஜுநிசா, பண்ருட்டி சாமியார்த்தக்காலிருந்து வந்திருக்கிறோம். புயல் நிவாரணத்துக்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்ல இருந்து 2000 பணம் கொடுத்துருக்கோம். செல்வி சாமியார்த்தக்கா, கடலூர். நம்ம புயலால் பாதிக்கப்பட்டோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். பேர் நாகலட்சுமி. நான் சாமியார்த்தக்கால இருக்கிறேன். புயல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், பாதிக்கப்பட்டுட்டோம். அதனால தமிழ்நாடு ஜமாத்ல இருந்து எங்களுக்கு உதவுனாங்க. 2000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. மிக்க ரொம்ப நன்றி. எங்க ஊர் நாளிகம்பட்டு. நாங்க சாமியார் தகால ஊடு வைக்கிருக்கோம். புயலால பாதிக்கப்பட்டது. தௌஹீத் ஜமாத்துல எனக்கு 2000 பணம் கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சையத் நபி, மேல்கோரப்பட்டு. என் வீடுக்கு புயல பாதிச்சு சுத்தமா என் வீடு ஊந்துருச்சு. அதான் 2000 ரூபாய் எனக்கு உதவி பண்ணிருக்காங்க. பேர் பானு, கடலூர் வந்திருக்கேன். புயல் காத்தால பாதிக்கப்பட்டோம் நாங்க. அதனால 2000 ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க. என் பேர் ஷேக் முகமது. கடலூர் மாவட்டம், பண்ருட்டி, திருவள்ளூர் நகர். புயலால் பாதிக்கப்பட்டு வீடு வாசலாம் நாசமாகி, ரொம்ப மழையால வீடு வாசல் நாசமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்களுக்கு புயலால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தௌஹீத் ஜமாத்தால எங்களுக்கு பண உதவி பண்ணி உதவி செய்தார்கள். இரண்டாம் கட்ட நிதி உதவியும் பொருட்களாக வழங்கப்படாமல் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு பணமாகத்தான் வழங்கப்பட்டது. பொதுவாக மத அமைப்புகள் வழங்கும் உதவிகள் எப்போதுமே அவர்களின் மதத்தில் உள்ள மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது ஒரு மாபெரும் முஸ்லிம் பேரியக்கமாக இருந்த போதிலும் இது போன்ற பாதிப்பு களங்களில் வழங்கப்படும் நிவாரண உதவிகளுக்கு எந்த நிலையிலும் ஜாதி மதம் பார்க்கப்படுவதில்லை. கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட கடலூர் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் மூலம் வழங்கப்பட்ட உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் முழுக்க இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால வீட்டுலாம் காஞ்சி போயிருந்துச்சு. அதெல்லாம் சாப்பாடு அங்கேயே போட்டாங்க. வயல் காட்டுல எங்களுக்கு நல்ல மாதிரியா டீ தண்ணி வாங்கி கொடுத்தாங்க. நல்ல மாதிரியா கவனிச்சாங்க. வீடு வாசல்லாம் வந்து பார்த்தாங்க. நல்ல மாதிரியா ஏதோ உதவி செஞ்சாங்க. ஊர் நல்லா இருக்கணும். ஆண்டவர் கைகால் நோக்கி நல்லபடியா வைக்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை மக்களிடமிருந்து திரட்டப்படும் நிதி ஆதாரங்கள் எந்த நோக்கத்திற்காக திரட்டப்படுகின்றதோ அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் செலவிடப்படும் என்ற விதியின் அடிப்படையில் முதல் கட்டமாக ரூபாய் 10 லட்சத்தை அறிவித்து நிவாரண உதவிகளை வழங்கியது. இரண்டாவது கட்டமாக வழங்கப்பட்ட நிதிகளையும் சேர்த்து மொத்தமாக ரூபாய் 18,60,000 ரூபாய் புயல் நிவாரண நிதியாக வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த பயில ஜமாத் 2000 ரூபாய் கொடுத்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம நெல்லிக்குப்பத்தில் நம்ம கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் ரொம்ப தானே புயலின் காரணமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மூலியமாக 2000 ரூபாய் பணம் நம்மளுக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம். தானா புயல்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தானா புயலுக்காக 2000 ரூபாய் பணம் கொடுத்துறாங்க. அல்லாஹ்வுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நெல்லிக்குப்பம் அவுளியா நகர் புயலுக்காக பணம் கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு ரோஜா. தானே புயல் பாதிப்புனால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டோம். நன்றி. ஃபரிதா பேகம், நெல்லிக்குப்பம், முகமது அலி மனைவி. தௌஹீத் ஜமாத்துக்காக எங்களுக்காக தவிக்கப்பட்டதுக்காக 2000 கொடுக்க உதவி செஞ்சாங்க. எல்லாம் உங்களுக்கு இன்னும் கொடுக்க உதவி செய்யணும். நெல்லிக்குப்பம் இஸ்மாயில் புயலால வீடுலாம் பாதிக்கப்பட்டது. அதனால கஷ்டத்தில் இருக்கோம். வீடு சுத்தம் உழுந்து போச்சு. கரண்ட் 10 நாளா 15 நாளா கரண்ட் கிடையாது. நேத்தான் கரண்ட் வந்தது எங்க ஏரியாவில். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டு ஜமாத்காரங்க காசு பணம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காரங்க பக்கீர் முகமது தௌஹீத் ஜமாத்துக்காரங்க 2000 ரூபாய் பணமும் கொடுத்துக்கிறாங்க. வி வைத்திலிங்கம், நடுவரப்பட்டு சாலக்கரை தெரு புயலால் பாதிக்கப்பட்டு என் வீடு கீழே வந்துச்சு சுத்தமா. அதனால எங்களுக்கு ஜவத்தி ஜமாத் என்றவங்க 2000 நிதி கொடுத்திருக்காங்க. உதவி செய்ததுக்கு ரொம்ப நன்றி. நடுவரப்பட்டு சாலக்கரையே சையத் முகமது ஆகிய எனக்கு தௌஹீத் ஜமாத் மூலியமா என்னுடைய வீடு விழுந்ததற்கான நிதி உதவி தந்துள்ளார்கள். அவர்களுக்கு என் சாலம். நடுவரப்பட்டு தெற்கு தெரு கே சுந்தர் புயலால் பாதிக்கப்பட்டதுக்கு ஜாவித் குமார் எங்கள் நிவாரணம் வழங்கப்பட்டது. சொல்லும் சிஎன் பாளையம் தௌஹீத் ஜமாத் சார்பில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட என குடும்பத்தினருக்கு உதவி செய்த சிஎன் பாளையம் கிளைக்கழகத்தை காட்டுகிறேன். என் பேர் வள்ளி. நாங்கள் இந்த தௌஹீத் ஜமாத்தில் நாங்கள் பணம் கொடுக்குறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப நிவாரணத்துல நாங்கள் 2000 பணம் வாங்கியிருக்கோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க வீடெல்லாம் பாதிக்கப்பட்ட காரணத்தினால 2000 ரூபாய் எங்களுக்கு பண உதவி செய்து, சுத்தமா வீடே இல்லை இந்த புயலால, அதனால 2000 ரூபாய் பண உதவி செய்திருக்காங்க. புயல் நிவாரணத்தால வீடு பாதிக்கப்பட்டதால 2000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க. அதனால அஸ்ஸலாமு அலைக்கும். 93 என் பேரு எஸ் ஆறுமுகம், கடலூர் துறைமுகம். தௌஹீத் ஜமாத்து சார்பாக எனக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. தானே புயலுக்கோசம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி.
மக்கள் பேரியக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தன் சக்தியையும் மீறி இறைவனின் அருளை மட்டுமே நம்பி முதல் கட்டமாக ரூபாய் 10 லட்சத்தை அறிவித்து நிவாரண உதவிகளை வழங்கியது. இரண்டாவது கட்டமாக வழங்கப்பட்ட நிதிகளையும் சேர்த்து மொத்தமாக ரூபாய் 18,60,000 ரூபாய் புயல் நிவாரண நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. என் பேர் ஜானகி, வரங்கிப்பட்டேன். ஊடு காத்து நல்ல பாதிப்புங்க. எங்க வீட்டெல்லாம் காத்து மழை வந்தது இல்லைங்க, அதனால எங்க வீட்டெல்லாம் பாதிப்பு. வீடு கொட்டாலாம் பிச்சுட்டு போயிடுச்சுங்க. இவங்க தான் எங்களுக்கு வீட்டை பாத்துட்டு வந்து உதவி பண்றாங்க. அதே மாதிரி தாங்க வீடெல்லாம் ஊந்து போச்சுங்க, மரம் மட்டையெல்லாம் ஊந்துட்டு இவங்க தான் ஜமாத்துல எங்களுக்கு உதவி பண்றாங்க. தானே புயலால எங்க வீடெல்லாம் புயலால ரொம்ப அடிபட்டு போச்சு. தொகுதி ஜமாத் தான் ரொம்ப உதவி செஞ்சாங்க. ஏழைங்களுக்கு பார்த்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்க அவங்க. இந்த ஆனா பரங்கிப்பட்டியில மட்டும் என்ன நான் சொல்ல எல்லாருமே முஸ்லீம் இந்துலாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஊர்லயுமே ஒரு பாகுபாடு இருக்கும். ஆனா இந்த பரங்கிப்பட்டியில உண்மையான நட்பு தான். முஸ்லீம் இந்துங்களும் யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாமே அண்ணன் தம்பி மேல சேர்ந்து பழகுவாங்க. எங்களுக்கு ரொம்ப மழையில காத்துல நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு ஜமாத்துல ரொம்ப உதவி பண்ணாங்க. பாகப்பிரிவினை இல்லாத எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம. நாங்க பரங்கிப்பேட்டை ஆரிய நாட்டு கிழக்கு தெருல இருந்து வரோம். இந்த ஜமாத்துல இந்த தானா புயல்னால பாதிக்கப்பட்டதுனால பரங்கிப்பேட்டையில தமிழ்நாட்டு ஜமாத்துல எங்களுக்கு உதவி பண்றாங்க. முஸ்லீம் ஹிந்து பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் சராசரியா கொடுக்கறாங்க. என் பேர் நிசார் அகமது. நான் கடலூர் மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கடலூர் மாவட்ட செயலாளர். நம்ம ஜமாத்து சார்பா இந்த தானே புயலால பாதிக்கப்பட்ட பெருமளவுல பாதிக்கப்பட்ட இந்த கடலூர் மாவட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொடுத்திருக்குது. இதுவரைக்கும் எந்த அரசு நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு விட முந்திக்கிட்டு கொடுத்தது நம்ம ஜமாத்து தான். அதோட மட்டும் இல்லாம அரசாங்கத்துடைய உதவி கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து சேரல இன்னும் சரியா. நம்ம ஜமாத் தான் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்கள்ல முஸ்லிம்கள் மட்டுமல்லாம மாற்று மதத்தவர்களுக்கும் கொடுக்கப்படுது. சாதி மத பேதம் பார்க்காம நம்ம ஜமாத் செஞ்சுட்டு இருக்குது. அதனால மாற்று மதத்த மக்களும் நெகிழ்ச்சியா சொல்ற ஒரு காட்சியை நம்ம பாக்குறோம். அல்லாஹ் நம்முடைய ஜமாத்துக்கு மேன்மேலும் கிருபை செய்வான. நீலா ராஜேந்திரன் பேரு. இந்த புயலால தான் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். 2000 கொடுத்துருக்காங்க. முஸ்லிம் ஜனங்க எங்களுக்கு உதவி பண்றாங்க. வீடு நாசம் போச்சு, பழக போச்சு. முஸ்லிம் ஜனங்க உதவி செய்யறாங்க. எங்களுக்கு யாரும் இல்ல, வேற யாரும் எங்களுக்கு இல்ல. சனதான் செய்துவோம். வீடு வருஷம் பழக கிடக்கு, நாங்களாம் பாட்டிங்க சைடு கிடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பரங்கிப்பேட்டை கிளையிலன்னு பேசுறோம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 300 குடிசைகளுக்கு மேல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அரசாங்க உதவி செய்யறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையிலன்னு முதல் கட்டமா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க ஏற்கனவே. இப்ப சுமார் அதுக்கப்புறம் மக்கள்லாம் நிறைய கேட்டதுனால, பாதிக்கப்பட்டவங்க நிறைய கேட்டதுனால மறுபடியும் ஒரு 200 குடும்பத்துக்கு 2000 வீதம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்போ பரங்கிப்பேட்டைக்கு மட்டும் ஒரு 6 லட்சம் ரூபாய் கிட்ட கொடுத்திருக்காங்க. இது இல்லாம மத்த ஊருக்குலாம் நிறைய செஞ்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா என்னன்னு கேட்டா, இந்த ஹிந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் எல்லாருக்கும் நம்ம கலந்து கொடுக்கிறோம். இங்க ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்காம எல்லாரையும் பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் பார்த்து நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாங்க. புஷ்பராஜ், பரங்கிப்பேட்டை ரங்கபுல மண்டபம். நாங்க ரொம்ப தானே புயலால பாதிக்கப்பட்டிருந்தோம். எந்த ஒரு பாகுபாடும் இன்றி, முஸ்லீம் இந்து எந்த பாகுபாடும் இன்றி எங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க. என் பேர் வஜீஹுத்தீன், சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவன். இவங்க வீடு தானே புயல்னால வீடு பாதிச்சதால இவங்க ஜமாத்து அந்த ஜமாத்து இந்த ஜமாத்துன்னு பார்க்காம, அதே மாதிரி ஜாதி மதம்னு பார்க்காம எல்லாருக்கும் இந்த தானே புயல் மூலியமா இந்த தௌஹீத் ஜமாத்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மெயின் ரோட்ல இருந்து பேசுறோம். என் பேர் சேகர். இந்த தௌஹீத் ஜமாத்துல இருந்து இந்த இது பண்றாங்க. இது எந்த ஜாதி இது பாகுபாடு பார்க்காம
கிட்ட வந்து எந்தெந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அது மாதிரி தேர்ந்தெடுத்து நல்ல விதமா இந்த மாதிரி பண்றாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. பரங்கிப்பேட்டையில இருந்து நான் மைதீன்கான் பேசுறேங்க. தேமுதிகவுடைய அவைத்தலைவராக இருக்கிறேன். ஆனா தௌஹீத் ஜமாத் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சாதனை ஒண்ணு படைச்சிருக்காங்கன்னு சொன்னா அது மிகப்படுத்த முடியாது. இன்னைக்கு தானா புயல்ல வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கலைஞர் டிவி வாங்கினவங்களுக்கு தான் நாங்க பணம் கொடுப்போம்னு சொல்ற பட்சத்துல, ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நேர்மையா ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் இன்னைக்கு வந்து ஒரு உண்மையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜாதி மதம் பேதம் இல்லாம ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு செயல்படுத்திட்டு இருக்காங்க. என் பேர் சுபலட்சுமி பாஸ்கரன், தில்லைவிடங்கன். எங்க வீடு வந்து புயலால ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுங்க சார். ரொம்ப ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கோம் நாங்க. நிறைய பேர் எல்லாம் அரசியல் இருந்தெல்லாம் வந்து பார்த்தாங்க கொண்டாங்க, எந்த உதவியும் பண்ணல. இந்த தமிழ்நாடு தௌலித் சமா இதுன்ட்டு வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. 2000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க சார். எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். தில்லைவிடங்கன் மாரியம்மன் கோயில் தெருவு, தில்லை போற வழி மெயின் ரோடு, வீடுலாம் பாய்ச்சிருக்கு. 2000 ரூபாய் கொடுத்தாங்க. தௌஹீத் ஜமாத். நூரின் பீவி தில்லைவடங்கு புயல் அடிச்சு பணம் 2000 கொடுத்தாங்க. அதை நாங்க வாங்கிக்கிட்டோம். ரொம்பவும் பாதிக்கப்பட்டோம் இந்த புயல்ல. வீடு வாசலாம் வீணா போயிடுச்சு. தௌஹீத் ஜமாத்துல வந்து 2000 ரூபாய் உதவி செஞ்சாங்க. வந்து பாக்குறாங்க. அரசியல் கட்சியில வந்து பார்த்தாங்க, எந்த உதவியும் செய்யல. வீடு வாசல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூரை விட்டு தான் எங்க வீடுலாம் வீணா போயிடுச்சு எல்லாம். நீங்க பார்த்து உதவி செய்யுங்க, இன்னும் உதவி செய்யுங்க. என் பேரு அக்பர் அலி, பின்னத்தூர் மேற்கு. புயல்ல பாதிக்கப்பட்டிருக்கோம். இதனால தௌஹீத் ஜமாத் எங்களுக்கு உதவி செய்யறாங்க. இந்த தடவை அடிச்ச பெரும் புயலால பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தௌஹீத் ஜமாத் வந்து ஹபீபுல்லா நகர்ல இருக்க இந்த ஏழை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, பின்னத்தூர் மேற்குல அடங்கிய ஹபீபுல்லா நகர்ல உதவி செஞ்சாங்க. பண உதவி அனைவரும் செய்தாங்க. வீடுலாம் நான் வீழ்ந்துச்சு, ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. எந்த ஒரு ஜாமானும் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தௌஹீத் ஜமாத்துல இருந்து வந்து எங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. எங்க வீடுலாம் பாதிப்பாயிடுச்சு. எங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க. நீங்க வந்து பணம் கொடுத்தீங்க, 2000 கொடுத்தீங்க. அது எங்க வீடு ஒரு ஜாமான் நாங்க ஒன்னும் எடுக்கல. நாங்க கட்டி துணியால நாங்க வந்தோம். உயிர் பொடிச்சா போன நாங்க வந்தோம். எங்களுக்கு யாரும் இல்லைங்க, நீங்க தான் துணையா இருக்கணும். பாதிக்கப்படும் மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக மனம் இறங்கி தங்களின் பொருளாதாரங்களை அள்ளி வழங்கி அந்த மக்களின் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்ளும் அன்பு சகோதர சகோதரிகளே, தானே புயலால் கடலூர் மற்றும் பாண்டிச்சேரி பகுதியில் வாழும் பாதிக்கப்பட்ட மக்களின் ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பீடு சராசரியாக 10,000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எங்கிருந்தும் எவ்விதமான நிவாரண உதவியும் இன்னமும் வழங்கப்படாத நிலையில் ஆளும் அரசாங்கம் கூட நிவாரண உதவிகளை வழங்குவதில் மெத்தனம் காட்டும் நிலையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இறைவன் அருளால் உங்களிடமிருந்து நிதிகளை திரட்டி 2 கட்டமாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியுள்ளது. ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட 2000 ரூபாய் என்பது அவர்களின் பாதிப்பில் 10% கூட இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பு இன்னமும் நம் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பங்கெடுத்துள்ள இந்த சமுதாய பணி நீங்கள் கரம் கொடுக்காமல் பலம் பெறாது. அல்லாஹ்